அம்பேத்கரை வந்து இந்த காலையில குட் மார்னிங் அனுப்புவாங்கல்ல, விவேகானந்தா போட்டோ போட்டு குட் மார்னிங், வாழ்க்கையில நீங்க நினைச்சதை அடைய முடியும் அப்படிலாம் அனுப்புவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபிகர் ஆக்கிட்டு இருக்கிறீங்க அம்பேத்கரை. ஒரு கண்டென்ட், அதுல இருக்கிற கண்டென்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் ஒரு இமேஜாக அம்பேத்கரை பயன்படுத்தினீங்கன்னா இப்படிதான் அடி விழுவும். விஜயுடைய நிகழ்ச்சியில வந்து பலரும் எழுத்தாளர்கள் வந்து பங்கேற்றாங்க. அவர்கள் அந்த புத்தகத்தில் எழுதிய எழுத்தாளர்கள் கடைசியாக விஜய் கையால புத்தகங்கள்லாம் வாங்கிட்டு போனாங்க. இவ்வளவுதான் அவங்களுக்கான அங்க நடந்தது. அந்த ஒரு புத்தகம் அது வெளியிடப்படுகிறது அப்படின்னா அதை எழுதியவர்கள் குறித்து ஏதாவது மேடையில பேசி இருந்திருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்ப நீங்களும் அதுல கட்டுரை எழுதியிருக்கிறீங்க, அதுல கலந்துகிட்டீங்கிற வகையில கேட்கிறேன். உங்களை பத்தி ஏன் உங்களை மட்டும் இல்ல, அதுல எழுதிய யார் குறித்தும் ஏன் பேசப்படலை? ஏன்னா தெரியணும்ல என்ன பேசணும்னு. நான் வந்து அதான் சொல்றேன், நான் வந்து பல நேர்காணல்களில் தெளிவுபடுத்துவது என்னன்னா, இப்போ என்னை பத்தி பேசணுமோ இல்லை என் தோழர்களை பத்தி பேசணுமோ இல்லை அந்த புத்தகத்திலே இருக்கலே பயங்கரமான அம்பேத்கரிய தோழர்கள் அப்படின்னு கருதப்படுறவங்களும் எழுதியிருக்காங்க, பெரிய பேராளுமைகள்லாம் அங்கே எழுதியிருக்கிறாங்க. அவங்கள பத்தி குறிப்பிட்டு பேசணுன்றலாம் அவசியம் கிடையாது. அந்த புத்தகம்ன்றது ஒரு பொக்கிஷம். அந்த புத்தகத்தை நீங்க வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும் அது அம்பேத்கரை எப்படி கொண்டாடுது. நான் வந்து இந்த உதாரணத்தை வந்து இன்னொரு நேர்காணலில் கூட சொன்னேன். அவதார் படத்துல வந்து ஒரு உலகத்தை பார்ப்போம். அந்த உலகம் வந்து அந்த பயோலுமினசன்ஸ் பிளான்ட்லாம் பூத்து குலுங்கும், வேற வேற செடி கொடிகள் பறவைகள் அப்போ அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த உலகமே உங்களுக்கு புதுசா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அந்த புத்தகம் வந்து ஒரு அம்பேத்கர் யூனிவர்ஸை கட்டமைக்குது. அந்த புத்தகம் என்ன பண்ணுதுன்னா, திராவிட பார்வையில அம்பேத்கர் எப்படி, மார்க்சிய பார்வையில அம்பேத்கர் எப்படி, அம்பேத்கரின் பௌத்தத்தை பத்திய சிந்தனை என்ன, அம்பேத்கரின் விவசாயத்தை பத்திய சிந்தனை என்ன, அம்பேத்கரின் எஜுகேஷன் பத்திய சிந்தனை என்னன்னு அத்தனை துறைகள்ல அத்தனை கோணங்கள்ல இந்த நாடு முழுக்க இருக்கிற அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள் மட்டும் கிடையாது, அம்பேத்கரை பற்றி வேற வேற சிந்தனை சித்தாந்த பின்னணியில இருந்து சிந்திக்கிறவங்களும் என்னென்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு அது ஒரு யூனிவர்ஸை கட்டமைச்சிருக்குது.